கணேச சரணம் சரணம் கணேசா, கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, என் நெஞ்சத்திலே இருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்க போவது வக்கர சனி பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை நம்ம பார்க்க போறோம். இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சனி பகவான் வக்கரமாகிறார். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரை சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய கடந்த காலத்தில் என்ன செயல்கள் செய்தோமோ அந்த செயல்களுடைய பலன்கள் வெளிப்படும். நல்லது செய்திருந்தால் நல்லது வெளிப்படும், அதுலேயும் நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய உழைப்புக்கு நீண்ட காலமாக பலன்கள் கிடைக்காமல் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும். இது எல்லாம் சனி வக்கரத்துடைய பொதுவான பலன்கள். நம்ம ராசிக்கு இந்த சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலம் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். என் அன்பான கும்பராசி நேயர்களே, வக்கர சனி பகவான், உங்கள் ராசிநாதன் சனி பகவான் இப்பொழுது வக்கரமடைகிறார். ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை வக்கரமடைகிறார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி திங்கட்கிழமை வக்கர நிவர்த்தி அடைகிறார். ராசிநாதன் வக்கரமடையக்கூடிய இந்த காலகட்டம், இதில் எப்படி நடந்துக்கிடணும், என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் நிகழும், அதெல்லாம் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ ராசிக்கு அதிபதி சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்கரமடைகிறார். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வருவானா, பெரிய பாதிப்புகள் எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாவடக்கம் வேண்டும். பேச்சினால சில கும்பராசிக்காரங்க பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. எங்க பிரச்சனையை சந்திப்பாங்கன்னா 2 முக்கியமான இடங்கள்ல. ஒன்று, குடும்ப வாழ்க்கையில கட்டிய மனைவியிடம் கோபமா பேசுவது வாழ்க்கைக்கு நல்லதில்லை. கணவனிடம் சண்டை போடுவது வாழ்க்கைக்கு உகந்ததில்லை. அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லாம் மறந்துட்டு கணவன் மீது மனைவியோ மனைவி மீது கணவனோ இந்த காலகட்டத்தில் வீண் வழி சுமத்துவது குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உண்டு பண்ணலாம் என்பதனால் நாவடக்கம் வேணும். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னு வள்ளுவர் நமக்கு முன்னாலே சொல்லியிருக்காரு. நீங்க எவ்வளவு பெரிய பதவியில வேணா இருங்க, ஆபீஸை விட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த சட்டையை கழட்டி வச்சிடணும், அந்த பொறுப்பை மறந்துடணும். வீட்டில் நீங்க ஒரு குடும்ப தலைவன் அல்லது குடும்ப தலைவி, அந்த பொறுப்பை உணர்ந்துக்கிட்டு ஒரு பொறுப்பான அப்பா அப்படின்னு உணர்ந்துக்கிட்டு உங்களுடைய வேலைகளை குடும்ப பொறுப்புகளை ஏற்றி செய்யணும். வெளி உலகத்தில் எனக்கு எப்படி மதிப்பு தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா, என்ன பொறுப்புல இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்குள்ள குடும்பத்துக்குள்ள சில பிரச்சனைகள் வரலாம் என்பதனால அதுல கவனமா இருந்திருக்க. இந்த காலகட்டத்தில் வாக்கு பலம் அதிகரிக்கும், பண வருமானம் கடுமையாக வரும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மிக மிக கடுமையாக உழைக்க போகிறீர்கள். உங்களுடைய உழைப்பு மிக கடுமையாக இருக்கும். பொதுவாக நிதானமாக உழைக்கக்கூடிய நீங்கள், புத்திசாலித்தனமாக உழைக்கக்கூடிய நீங்கள் இந்த காலகட்டத்தில் மிக கடினமாக உழைக்க போறீங்க. இரவு பகல் பாராது உங்கள் உழைப்பு அதிகமாகும், இல்லை அதிகமாக்க வேண்டிய சூழல் இருக்கும். அதனால குடும்பத்தில் கல்யாணம், காதுகுத்து, வழகாப்பு, சீமந்தம், உபநயனம் இப்படி நல்ல காரியங்களை நடத்த வேண்டிய அவசியம் இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல பணவரவு தேவைப்படும். குடும்பத்தில் பெரிய கடன் சுமை இருக்கும், கடன் சுமையை தீர்க்கிறதுக்காக பணவரவு தேவைப்படும் இல்லைங்களா? அந்த பணவரவு வேணுங்கிறதுக்காக திட்டமிட்டு உழைப்பீங்க. அப்படி திட்டமிட்டு உழைக்கிறதுனால அதிக நேரம் உழைக்க வேண்டிய அவசியம் வருது. அப்போ உடல் நலத்தை கொஞ்சம் பார்க்கணும். ஆனா உழைக்கிற உழைப்புக்கு ரெகக்னிஷன் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும். உழைக்கிற உழைப்பினால நல்ல பண வருமானம் வருமானா அல்ல திருப்தியான பண வருமானம் வரும். சிலருக்கு குடும்ப தேவைகளுக்காக கடன் பட வேண்டிய சூழல் உண்டு. கடன் எதிர்பார்ப்பீங்க, கடன் கிடைக்குமா அப்படின்னா நல்ல கடன் உதவி கிடைக்கும். வங்கி சார்ந்த கடன் உதவிகள் திருப்தியா கிடைக்கும். பலருக்கு இந்த காலகட்டத்தில் வங்கி பணிகள் கிடைக்கும். அதே மாதிரி பினான்சியல் செக்டார்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், சர்வீஸ் செக்டார்ல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் பலருக்கு ஏற்படும். உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். உடல் நலத்துக்காக செலவு பண்ண வேண்டிய அவசியம் கூட சில கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். நீங்கள் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தினால் உங்கள்ட்ட வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளிகள் சில நேரம் மனசு மாறுபட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க, பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். அவங்களுக்கு பண உதவி தேவைப்படும்.
அவர்களுடைய தேவையை உணர்ந்து நீங்கள் செய்துட்டா பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். ஸ்ட்ரைக் வருதுன்னு இந்த காலகட்டத்தில் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு தேவையான உதவிகள் செய்யுங்க. கும்பராசிக்காரங்க இதுவரைக்கும் இன்சூரன்ஸ் எடுக்கலைன்னா இப்போ இன்சூரன்ஸ் எடுக்கிறது உங்களுக்கு நல்லது. வாகன இன்சூரன்ஸ் எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த காலகட்டத்தில் தேக ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுக்கணும். நாக்கில் புண்ணு வரதுக்கு, வயத்துல பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. வயத்துல கொழுப்பு சத்து சிலருக்கு சேரும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் குடல்ல இரைப்பை பிரச்சனைகள் இருக்கலாம், இல்ல கல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால வயத்துல கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகள், கிட்னியில கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகள் சிலருக்கு தலை தூக்கலாம். அதுல கவனமா இருந்துக்கிடுங்க. அதே நேரத்தில் வேலை மாற்றம் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு வேலை மாற்றம் கிடைக்கும். சிலருக்கு திடீரென்று வேலை விட்டு போவதற்கு அமைப்புகள் உண்டு. அப்படிப்பட்டவங்க சுயஜாதகத்தை பார்த்து பரிகாரம் பண்ணிக்கிட்டா நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். அதை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த காலகட்டத்தில் மிக மிக முக்கியமாக பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காகவே உழைச்சிக்கிட்டு இருப்பீங்க. பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக திட்டமிடுவீங்க. திட்டமிட்ட காரியங்கள் வெற்றி பெறும். உங்கள் பிள்ளைகளுக்கு வெகுவான முன்னேற்றம் வரும். அவர்களுக்கு நல்ல பதவி கிடைக்கும். நல்ல முறையில கல்யாண விஷயங்கள் கூடி வரும். படிப்புக்காக உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றத்திற்கு காத்திருந்தாங்கன்னா நல்ல முறையில அவங்களுடைய கல்வியில ஒரு முன்னேற்றம் வரும். பிள்ளைகள் விஷயத்துல நிறைய செலவழிப்பீங்க. அவங்க தேக ஆரோக்கியத்திற்காகவும் நிறைய நீங்க செலவழிப்பீங்க. அவங்க வாழ்க்கையை முன்னேற்றத்திற்காகவும் நிறைய நீங்க செலவழிப்பீங்க. அதே நேரத்துல இந்த காலகட்டம் முடியவே பல்வேறு விதமான நல்ல சூழல்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட்டுருவதை நீங்க கண்கூடா பார்ப்பீங்க. நாவடக்கம் இருந்தாலே பல பிரச்சனைகள் தீர்ந்துடும். ஆபீஸ்ல உயர் அதிகாரியை எந்த வகையிலையும் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க. ராசியில ராகு பகவான் உட்கார்ந்துருக்கக்கூடிய காலகட்டம், அதையும் நீங்க சேர்த்துதான் கணக்கு பண்ணணும். ராகு பகவானை விட்டுட்டு கணக்கு பண்ணக்கூடாது. ராகு பகவான் இருக்கிறதுனால பெரிய கற்பனை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. திடீர் பணவரவுகள் வரும், ஆனால் கற்பனை அதிகமாக இருக்கும். கையில் வரக்கூடிய பணத்தை செலவழிச்சிடாதீங்க. அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் முக்கியமான பொறுப்புகளை எடுப்பீர்கள். முக்கியமான பதவிகளை நோக்கி நகர்வீர்கள். திறம்பட செயலாற்றுவீர்கள். பிறருக்கு எந்த ஒரு தலைமைக்கு நெருக்கமாக மாறுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு உண்டுங்க. இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியமெல்லாம் வெற்றியடைய வேணும் அப்படின்னு சொன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான வழிபாடு அப்படின்னு சொன்னீங்கன்னா சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரணும். அவர்களுக்கு சென்று ஜீவ சமாதியில நீங்கள் அமைதியாக அமர்ந்து தியானம் பண்ணினா பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இப்போ சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி காலத்திலே பொதுவான பரிகாரங்கள் உண்டா அப்படின்னா நிச்சயம் உண்டு. இந்த பரிகாரங்களை பின்பற்றுவதனால் நமக்கு நன்மைகள் ஏற்படும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணணும். என்ன செய்யணும்னா சனிக்கிழமை என்று எள் தானம் செய்யணும். யாருக்காவது எள் தானம், எள் சாதம் இவற்றை தானம் செய்யலாம். இது ஒண்ணு. இரண்டாவது, முதியோர் இல்லங்கள் இருக்கு பாருங்க, அங்கு வாழக்கூடியவர்களுக்கு நம்மாலான உதவி, முதியோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய உதவி இறைவனுக்கு செய்யக்கூடிய உதவியை போன்றது. ஆகவே முதியோர்களுக்கு உதவிகள் செய்யுங்கள். மூன்றாவது, மாற்றுத்திறனாளிகளுக்கு சனிக்கிழமை என்றோ இல்லாவிட்டால் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு உங்களால் உதவி செய்ய முடிந்தால் அவர்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கேட்டு அறிந்து செய்யணும். அதுதான் முக்கியம். என் இஷ்டத்துக்கு செய்வங்கன்னு இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தேவையோ செய்து பாருங்க, இறைவன் மனமகிழ்வார். அதை போலத்தான் இந்த காலகட்டத்தில் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்கள் குடும்பத்திற்கு தேவையான உதவி, வாழ்க்கைக்கு தேவையான உதவி என்னன்னு கேட்டு செய்யுங்க. சனி பகவான் அகமகிழ்வாருங்க. அப்படி நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்கள் செய்து பாருங்கள். சனி பகவானால் எந்த தொல்லையும் வராது, நிம்மதியா இருக்குன்னு நீங்க சொல்லிடுவீங்க. இப்ப இங்க நான் சொல்லியிருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள் தான். அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சனி வக்கர பயிற்சியுடைய பலன்கள் மாறுபடலாம். எங்களுக்கு என்னங்க பலன்கள் நடக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்க விரும்பினீங்கன்னா எங்களை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு என்ன மீட் பண்ணலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. நேர வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். எல்லா ஊர்லேயும்
சாமியை வந்து அடித்து துரத்தி அனுப்புகிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூண்டிக்கு வராரு. இங்கே இருக்கவங்க பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து சாமியை வந்து திருவண்ணாமலைக்கு போகிற வழி மல்லவாடி காட்டில் எடுத்து போய் வெட்டி போட்டு வந்துடுறாங்க. எப்படின்னா தலை தனியாக, கை தனியாக, கால் தனியாக, பீஸாக வெட்டி போட்டு வராங்க. ஆற்றுல இருக்கையே வெள்ளம் வருது. ஒரு அடிக்கு 360 டிகிரி தண்ணி ஃபுல்லாக விலகி போகுது. தவத்திலேருந்து எந்திரிச்சிக்கல, தண்ணிக்கு மேலே ஜடம் ஆகுது, பிடிச்சிருந்தா வரல. தோண்டி பார்க்குறாங்க சாமியை. சாமி பார்த்தா உயிரோடு இருக்கிறாரு. பூண்டி மகான் பார்த்தீங்கன்னா மேற்கு ஒரு திண்ணையும் கிழக்கு ஒரு திண்ணையும் இருந்தது. இந்த கிழக்கு திண்ணையில் அந்த திண்ணையில் உட்கார சொல்ல தான் 19 வருட காலங்களாக பூமியில் கால் படலை. ஜமீன்தாரர் வந்து கேட்குறாரு, சாமி உங்களுக்கு அப்பா அம்மா யார், அண்ணன் தம்பி யார், நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு பசங்க இல்லையா, குழந்தை இல்லையா, உங்கள் மனைவி இல்லையான்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாரு, அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் தான் எனக்கு அப்பா அம்மா, பசங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என் பசங்கன்றாங்க. உங்களுக்கு என்ன வயசாகுது சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் அண்ணாமலையார் கோவில் கட்ட சொல்ல எங்கள் அப்பாவுக்கு நான் கல் எடுத்து கொடுத்தேன் குழந்தையிலேருந்து. இன்றைக்கி ப்ரெசன்ட் டேட்டுன்னா அதுதான் என் வயசு, நீ அன்றைக்கி நீங்கள் கூட்டி சொல்லுப்பான்ற. என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் திருச்செந்தூர் முருகர் கோயிலில் பாதாள லிங்கத்தில் ஐபூதங்கள்லாம் நான் ஒன்று, நீ வந்து என்னை எப்போ வேணால் தரிசனம் பண்ணிடான்னு குறிப்பு கொடுத்துட்டு போயிருக்காரு. புலிகள் கூட ஒரு மகான் விளையாடி இருக்காரு. இவர் தவம் இருக்கும்போது இந்த வரி புலிகள் இவரை பாதுகாத்திருக்கு. திருவண்ணாமலைக்கு வந்த மகான்கள் வரிசையில இவரு முன்னோடின்னு சொல்றாங்க. ஈசான்ய ஞான தேசிகர் ஐயா, இவருடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்மளுடைய தேடல் பயணத்துல பார்க்க போறோம். வெல்கம் டு தேடல். நான் உங்கள் வினோ.